தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். திருப்பாடல்கள் 31, இறை திருவசனம் 24. ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு இயேசையா, நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு இயேசையா, நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அழியாத கோலங்கள், நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அழியாத கோலங்கள், நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய், நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள், நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு இயேசையா, இயேசையா. ஒளியாய் வழியாய் வாழ்வாய் இருந்து எம்மை காத்து வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரையிலும் உமது அன்பு பிரசன்னம் எம்மை வழிநடத்தி தாங்கியதை எண்ணி நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் பல்வேறு சூழல்களில் தடுமாறி விழுந்தோம். அந்த நேரத்தில் ஒளியாய் வழியாய் எங்களோடு இருந்து எங்களுக்கு வாழ்வை கொடுத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எம் கற்பாரையும் கோட்டையுமாயிருந்து வழிகாட்டி எம்மை நீதியின் பாதையில், உண்மையின் பாதையில், நேர்மையின் பாதையில் எம்மை வழிநடத்திய இறைவா, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குன்று கூட அசைந்து போகலாம், ஆனால் நீர் கொண்ட எங்கள் மீது கொண்ட அன்போ மாறாத அன்பாயிருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அன்பு இறைவா, கழுகை போல சுமந்து எம்மை அரவணைத்து வருபவரே, இதோ உமது முகத்தை பார்க்கும் பொழுது உமது வார்த்தையை எங்கள் உள்ளத்தில் பதிய வைக்கிறோம். மகளே, மகனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்று. ஆமாண்டவரே, இதோ உமது தெய்வீக தரிசனத்தை எங்கள் மீது இந்த நாளின் காலையில் இருந்து இந்த நேரம் வரை பொழிந்தீர். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த இரவு வேளையிலும் நாங்கள் உம்மை தேடி வர, உமது இறை வார்த்தையின் ஒளியில் உம் பாதத்திலே அமர எமக்கென்று கொடுத்த அருமையான இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். பாறை அரணாயிருந்து நீங்கள் எம் கால் கல்லின் மேல் மோதாதபடி பார்த்து கொண்டு வருகின்ற அன்பு இறைவா, இந்த இரவு நேரத்தையும் உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எங்களது சிந்தனை, சொல், செயல், ஆவி, உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்திருக்கின்றீர். அணு அணுவாக நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது நீர் எங்கள் மீது எத்தனை பேரன்பு வைத்திருக்கிறீர் என்பதனை எங்களால் வெளியில் சொல்ல இயலாத அளவுக்கு நீர் கருணை காட்டி வருகிறீர். எங்களை அரவணைக்கிறீர், அன்பு செய்கிறீர், எங்களை தோளில் சுமந்தீர், எம் கரம் பிடித்து வழி நடத்தினீர். அத்தனை ஆசீர்வாதங்களுக்காகவும் வழி நடத்துதலுக்காகவும் நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
துன்ப வேளையில் அன்பர் உம்மை நோக்கி மன்றாடுவர், அவர்களை எந்த பெருவெள்ளமும் அணுகாது என்ற இறை வார்த்தை கிணங்க இதோ நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிற ஒவ்வொரு நொடி பொழுதிலும் எங்களுக்கு எந்த குறையும் நேராதபடி எங்களை ஆசீர்வதித்து வருகிறீரே தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடமாய் இருந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னல்களில் இன்று துயரங்களிலிருந்து வாழ்வின் பல்வேறு விதமான போராட்டங்களிலிருந்து எங்கள் இந்த நாளிலே நீர் கரம் பிடித்திருக்கிறீர் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா தந்தையே, இந்த நாட்களிலே தகப்பனே, இதோ என் பிள்ளைகள் புதிய கல்வி ஆண்டில் 2ஆம் மாதத்தில் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் ஞானத்தோடு படிக்க இந்த நாட்களிலே அவர்களுக்கு தெய்வீக அருளை கொடுத்தருளும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் புரியாத பாடத்தை புரியும்படியாக உமது தூய ஆவியானவரின் அக்கினியிலே அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் முழுவதும் சுத்திகரிக்கப்பட்டு படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்தருளும் ராஜா. இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே அரசாங்க தேர்வு எழுத இருக்கிற பிள்ளைகள் முழுவதுமாக படிக்க அவர்களுக்கு ஞானத்தை பொழிந்தருளும், நல்ல சூழ்நிலையை கொடுத்தருளும் ஆண்டவரே. இந்த நாட்களில் தகப்பனை எத்தனையோ அதிக மதிப்பெண் எடுத்தும் படிக்க இயலாமல் இருக்கின்ற பிள்ளைகளை அவர்களுக்கு நல்ல உள்ளங்களை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பல்வேறு இடங்களிலே படித்து முடித்து சரியான வேலை எனக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா என்று ஏக்கத்தோடு இருக்கிற இளைஞர்கள் இளம் பெண்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல வேலை அமைந்தும் தனது எதிர்காலத்திற்கென்று சரியான மணவாளன் மணவாட்டி அமையமாட்டாளா என்று இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீ கண்ணோக்கி பாரும். அந்த பிள்ளைகள் பிறக்கும் முன்பே அவர்களுக்கென்று பிள்ளைகளை முன்குறித்து வைத்திருக்கிறீர். அந்த பிள்ளைகளை நீர் அவர்களுக்கு காண்பித்தருளும் தகப்பனே. ஆண்டவரே, திருமண வார்த்தை பாட்டின் வழியாக இணைந்த கணவன் மனைவிகளை ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நிறைவான வாழ்வை கொடுக்க, குழந்தை செல்வத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கருமுனையில் உன்னை நான் கண்டேன் என்று கூறியவரே, இந்த திருமணத்தின் நிறைவாக இருக்கிற குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிற தம்பதியர்களை அவர்களது கண்ணீர்களை உமது கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, கற்பத்தின் கனி துறக்கப்படக்கூடிய ஆசீர்வாதத்தை தந்தருளும் ஆண்டவரே. கருத்தடை அனைத்தும் நீங்கும்படியான ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளின் ஒவ்வொரு கருவையும் நீர் ரட்சித்தருளும் தகப்பனே. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு நீர்தாமே பலத்தை கொடுத்தருளும். மனதிலே பல்வேறு விதமான பேச்சுக்கள் இவற்றை வாங்கி கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீர் அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேச்சினை கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் தகப்பனே. ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளின் கண்ணீரை எல்லாம் துடைப்பீர் என்று நம்புகிறோம், இடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த இரவு வேளையிலே தகப்பனே, உடல் நலமற்ற மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பல்வேறு விதமான உடல் நோய்களினால், வெளியில் சொல்ல முடியாத உடல் நோயினால் வருந்துகிற பிள்ளைகளுக்கு நீர்தாமே குணமாக்கும் ஆண்டவர். நீர்தாமே நம்பிக்கையின் நங்கூரம். உம்மீது நீர் ஒரு கணம் உமது வார்த்தை கூறினால் போதும் என்று விசுவாசத்தோடு இருந்த அந்த 100 தலைமையின் விசுவாசத்தை நாங்களும் அறிக்கையிடுகிறோம். ஒரு வார்த்தை கூறும் ஆண்டவரே, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் முழு உடல் நலம் பெறுவோம் என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அறிக்கையிடுகிறோம். எங்கள் உடல் உள்ள சுகத்தை நீர் தர வேண்டுமாய், பல்வேறு விதமான நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளுக்கு நோயிலிருந்து விடுதலை தர வேண்டுமாய் ஜெபித்து உம்மிடத்தில் அவர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இரவிலே பயணம் செய்கிற பிள்ளைகளை, ஓட்டுநர்கள், வழிநடத்துனர்களை, கடல்களிலே பயணம் செய்கிறவர்கள் ஆண்டவரை, ஆகாயத்தில் பயணம் செய்கிறவர்கள், தரையிலே பயணம் செய்கிறவர்கள், ரயிலிலே பயணம் செய்கிறவர்கள் என ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீதே பயணத்திற்கு பாதுகாவலராக இருந்தருளும். பயணத்தின் பாதுகாவலரான தூய கிறிஸ்டோபரின் பரிந்துரையை நாங்கள் நாடுகிறோம் தகப்பனே. பாதை காட்டும் வெண்மீனாய் இருப்பவரே, இதோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும். இந்த இரவை முழுவதுமாக உமது கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்று ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம். எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.